கும்பிட்டுக்கு நான் அதை குறையேன். என்ன நீ போறத பொறுமை கொடுக்குத நல்லா புடுங்கிய பேர் எடுத்தால நீ தூரா பாதத்திற்கு போராடு ஜென்மம் செய்கிற தானாவது பிள்ளை பாஞ்சாலி சக்கம்மல் அறிவித்து பல்லாண்டுகளாக வாழ்ந்திருப்பாய் மந்திரியாரே. ஆகட்டும் மகாராஜா. மந்திரியாரே மகாராஜா, தங்களுடைய வருகைக்காக என்னுடைய தம்பி ஊமத்து பாண்டியன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான் தங்களை பார்ப்பதற்காக. சற்றவர்கள் என்னுடைய தம்பி அழைக்கின்றேன். மகாராஜா, என்னை பாண்டியன் என்னை காண்பதற்காக என்னை பார்ப்பதற்காக ரொம்ப அவர்கள் விரும்பத்துக் கொண்டிருக்கிறார்கள். மகாராஜா இருப்பார்கள். ஏனென்றால் தாங்கள் வந்து பார்த்து விட்டேன். இளைய பாண்டியனை பார்க்கவில்லை அல்லவா? மந்திரி பார்க்க வேண்டும் சொல்லி அவருக்கு ஒரு ஆசை இருக்குமல்ல மகாராஜா? உண்மைதான் மந்திரியாரே. மகாராஜா, மந்திரியாரே ஏதாவது கேட்டார்களா? கேட்கலையே. ஏதாவது விசாரிச்சார்களா? இல்லை. ஆகட்டும் மகாராஜா, பார்க்க வேண்டும் என்று அவரோடு இருக்கின்றான். ஆகட்டும் மகாராஜா, சந்தோஷம் அழைத்து வரும் மகாராஜா, சந்தோஷம் அழைத்து வரும் மகாராஜா. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. வருவாய் வருவாயே என் பிறப்பே அழைக்கின்றேன். வருவாய் வருவாயே என் பிறப்பே தம்பி.
அழைத்த காரணம் தம்பி பூபத்திர பாண்டியா அண்ணா இன்று எதற்காக அழைத்தேன் என்றால் நமது மதிப்புக்குரிய மந்திரி தானாபதி பிள்ளை வந்து விட்டால் அழைப்பு கொடுத்து நம்முடைய மந்திரி பாஞ்சால் இதோ நமது மந்திரி தானாபதி பிள்ளை வந்து இருக்கிறார் இதோ பார்க்கிறார் தம்பி பூபத்திர பாண்டியா மதிப்புக்குரிய மந்திரி தானாபதி பிள்ளை பெய்து கொண்டிருக்கின்றான் அண்ணவனை வெட்ட வேண்டாம் தம்பி அண்ணவன் காலையில் கடற்கராகவும் மாலையில் மந்திரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றான் நமது பாஞ்சாலம் மீண்டும் சொல்கின்றேன் மந்திரி விட்டு வேண்டாம் தம்பி மந்திரியை வெட்டி விட்டால் நம்மை போன்ற அரசர்கள் மன்னர்களும் நம்மை பற்றி இழிவாக பேசுவார்கள் தம்பி எத்தனை மந்திரியை எத்தனை வார்த்தைகள் எடுத்து சொன்னாலும் மந்திரியை வெட்டியே தம்பி பூபத்திர பாண்டியா வேண்டாம் தம்பி மந்திரியை வெட்ட வேண்டாம் அமைச்சரை பாருங்கள் மந்திரியாரே சீக்கிரமாக வாருங்கள் என்று சொன்னால் தம்பி பூபத்திர பாண்டியா வேண்டாம் தம்பி மந்திரியை வெட்ட வேண்டாம் தம்பி அண்ணவன் வைந்து கொண்டிருக்கின்றான் அண்ணவனை மந்திரியை வெட்டுவதாக இருந்தால் முதலில் என் சிரசை துண்டித்து விட்டு அதற்கு பிறகு மந்திரியை வெட்டுனா அண்ணா மந்திரி வெட்ட வேண்டாம் நம்மளுடைய அமைச்சரை வெட்ட வேண்டாம் அப்படி மந்திரி வெட்டுவதாக இருந்தால் முன்பதாக என்னை வெட்டுவிட்டு பிறகு மந்திரி வெட்டுகள் சொல்றாயே உண்மைதான் இந்த ஊமத்துறை பாண்டியன் உன்னை வெட்டுவதா தம்பி நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் அதை கேட்கின்றீர்கள் ஆகட்டும் தம்பி மந்திரி தானாபதி பிள்ளை பயந்து கொண்டிருக்கின்றான் அண்ணவனை சந்தோஷமாக அழைத்து சிங்கார மேடைகளை மறை செய்வார் ஆமா வர வர மந்திரி அவர்கள் பயப்படுவதை போல் நடித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணா தான் சொல்லுக்காக நம்மளுடைய மந்திரி மன்னிக்கேன் நம்மளுடைய மந்திரி அழைத்து வருகிறேன் அமைச்சரே மந்திரியாரே நேராயிருச்சு ஒடியாந்துட்டேன் வா நான் என்னைக்கு வாங்க போனாங்க நான் எதுக்கு அங்க வர்றேன் எப்பா தெரியாதவங்க கேட்ட நெசமுன்னு தான் இருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா மந்திரி வா இப்படி முடியல மந்திரி வாண்டேன் உன்னை பட்டப்பல்ல பாருங்கள் இப்படி சரிவா சரிவா சரி வாண்டேன் மந்திரியாரே அமைச்சரே மதியில் சிறந்த மதி மந்திரியா அவர்களே அன்பு மந்திரி அவர்களே வாங்க வாங்க சிரிக்காதீங்க வாங்க எதுக்கு சிரிக்கிறீங்க இப்படி வாண்டேன் சொல்ற வந்துரு வந்துரு பாலாளவட்டமும் வந்தனண்டு
பாடப்படி தங்க வேணுமா இருந்தா கடவா கடவா கொடுத்துருக்காங்க. மகாராஜா மந்திரி மகாராஜா பேருக்கு அழுகுற என்ன நடந்துருச்சு? அதை மட்டும் உள்ள வை. என்னத்த பட்டவாள் உள்ள வை. ஏன் பயமா நீ இருக்கு. சொன்னா உள்ள வைக்கணுமா? பயமா இருக்குது. என்னது? ஏய் 8ஆம் கிளாஸ் படித்து எழுத்து வேலை கணக்கு பிள்ளை என்று 16 நம்மளுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலே உன்னை கணக்கு பிள்ளையா வைத்திருக்கிறோம். மகாராஜா அதை விட்டு விட்டு பயமா என்று சொல்கிறாயே. அதை உள்ள வச்சுட்டு எனக்கு பயம் இல்லை. இல்லைங்க மகாராஜா, உள்ள வச்சுட்டு எனக்கு பயம் இல்லைங்க. உள்ள வச்சா பயம் இல்ல. ஆமாங்க. சரி சொல்லு மகாராஜா. ஆமா, பெரிய மகாராஜா சென்று நல்வாக்கப்பட்டு பட்டவாளை பெற்றுக் கொண்டு தாங்கள் வந்து பார்க்க வருகிறேன். கண்கள் சுமந்து கொண்டது, மீட்டு துடித்துக் கொண்டிருந்தது, உறைவால் ஓங்கியமா இருந்தது. அந்த காட்சி மாற்றவுடன் பாலனை மட்டும் சென்று 136 நாளையும் கடனாக வாங்கி செல்ல விட்டு விட்டு அங்கே இருக்கக்கூடியவர்கள் நெல்லை வெட்டி வெட்டி செல்ல நெல்லை சேகரிக்கிறது. 4 மணி ஒரு வெற்றி மகாராஜா, 4 மணி ஒரு வெற்றேன். அமைச்சரே என்ன சொல்கிறாய்? உங்களை வந்து பார்க்கும் வேளையில் முறையில் இருக்கக்கூடிய உரைவால் கையில் இருந்த காரணத்தினால், உண்மையாக மகாராஜா, காரணத்தினால் ஏதேனும் உடலிருப்பேன் என்று சொல்கிறாய், அப்படித்தானே? உண்மையாக மகாராஜா. உண்மையாகவா? உண்மையாக. நிச்சயமாகவா? நிச்சயமாக. அப்படி என்றால் நான் சொல்வதை சொல்கிறாயா? சொல்கிறேன் மகாராஜா. அப்படி நீ சொல்லிவிட்டால் உனக்கு மன்னிப்பு தருகிறேன். ஆகட்டும் மகாராஜா. சொல்றியா? சொல்லுகிறேன் மகாராஜா. உங்களை வந்து பார்க்கும் வேளையில், உங்களை வந்து பார்க்கும் வேளையில் முறையில் இருக்கக்கூடிய உரைவால் கையில் இருந்த காரணத்தினால், ஒரே கையில் இருந்த காரணத்தினால், உண்மையாக உண்மையாக நிச்சயமாக 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 ஏய் உங்களை வந்து பார்க்கும் வேளையில், உங்களை வந்து பார்க்கும் வேளையில் ஒரே இருக்கக்கூடிய உரைவால் கையில் இருந்த காரணத்தினால், ஒரே கையில் இருந்த காரணத்தினால், தேவி ஜக்கம்மாள் மீது சத்தியமாக, தேவி ஜக்கம்மாள் சத்தியமாக, தேவி ஜக்கம்மாள் சத்தியமாக, தேவி ஜக்கம்மாள் மீது சத்தியமாக, தேவி ஜக்கம்மாள் சத்தியமாக பார்த்தவுடன் உளறி விட்டேன். பார்த்தவுடன் உளறி விட்டேன். மன்னிக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும். மன்னிப்பது மன்னிப்பது சொல்லணுமா? மன்னிப்பது மன்னிப்பது மன்னருடைய கடமையாகும். மன்னனுடைய கடமையாக, மறப்பது மறப்பது மந்திரியுடைய கடமையாகும். மந்திரியுடைய கடமையாக. மந்திரி யாரு மந்திரி? சத்தியமாக மன்னிக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும். மன்னிக்க விடுங்க. மன்னித்து விடுங்க. மன்னிக்க விடுங்க. எப்படி இருந்தாலும் குட்டியா? மந்திரி சரி, என்னுடைய அண்ணரை வெட்ட வேண்டாம் என்று சொன்ன காரணத்தினால் மகாராஜா உன்னை மன்னித்தேன். ஆகட்டும் மகாராஜா. என்னுடைய அண்ணன் சார்பாக மன்னித்தேன். ஆகட்டும் மகாராஜா. நீ மகாராஜா கோடீஸ்வரனே செய்தனையா நானும், கோடீஸ்வரனே செய்தனையா நானும், பஞ்சல குருஜி தானவதி பிள்ளை, பஞ்சல குருஜி தானவதி நமது கோட்டை கருப்பையா நமது கோட்டை கருப்பையா கிருப
மகாராஜா தங்களுடைய பாயத்திற்கு கோடாடு சொல்ல செய்கிறேன் தானாவது பிள்ளை வாழ்ந்திருப்பாய் மந்திரி அவர்களே, நலமோடு வாழ்ந்திருப்பாய். ஆகட்டும் மகாராஜா. அமைச்சரே, மகாராஜா அதோ பாருங்கள் அண்ணன் வருகிறார். என்ன இங்கே வர்றாரு? ஏய், அங்க அரண்மனையில இருந்து வர்றாரப்பா, இங்க பின்னாடி பார்க்காத. சரிங்க மகாராஜா. என்னுடைய அண்ணன் வருகிறார். ஆகட்டும் மகாராஜா. அண்ணன் நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். ஆகட்டும் மகாராஜா. பணிக்கு மட்டும் சென்று வருகிறேன். சென்று வாருங்க மகாராஜா. ஒன்று இளையவர் பணிக்கு மட்டும் சென்று விட்டார் என்று என்னுடைய அண்ணனிடத்தில் பேசும் பொழுது தெனாவட்டாக ஏதாவது பேசினீன்னு வச்சுக்க. ஐயோ பேசக்கூடாது. பேச மாட்டேன். என்ன வார்த்தை எப்படி பேசணும், இந்த வார்த்தை இப்படித்தான் பேசணும்னு பேசணும். கணக்க பேசுவாங்க. விட்டுப்பட்டு ஏதாவது வந்து ஐயோ அந்த வேலைக்கு இந்த மந்திரி ஆகாது. சரி நான் வரட்டுமா? நேரம் ஆயிட்டு இருக்குது. ஆகட்டும் மகாராஜா. போயிட்டு வர. அண்ணர் வந்து பேசியிருக்க அந்த பண்ணைக்கு மண்டாகம் தன்னை தேடி பணியதோடு அப்படி போட்டு தோல் போட்டு போ. மந்திரி என்னவா? ஏய் நிரல ஓய் ஓய்ட்டு கிடக்காத. ஆமா இளைய மன்னர் நினைக்காத. அவரு பின்னாடி வர்றாரு. ஆமா அதானே கேட்டேன். பாத்தியா எப்படி எப்படி அண்ணன் தம்பி 2 பேரு. அண்ணன் தம்பி 2 பேரு. அதானே சொன்னேன். எவ்வளவு ரப்பர் பாத்தியா? ரப்பர் ரொம்ப ரப்பர் இன்னைக்கு ரொம்ப திமிரா இருக்கு. நம்ம மேல இனிமேல் மானம் விட்டு மரியாதை கட்டு. நம்ம மந்திரி வேலை வைக்கிறத விட 4 பேர்த்த முடிச்சுக்கிட்டு என்ன செய்ய சொல்ற யோசனைகளப்பா. அதானே கேட்டு வேற நினைக்காத. இனிமேல் இந்த வேலை வேண்டாம். நம்ம ஏழம் கூடமா பார்ப்போம். ஆமா அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் உள்ள விட்டு குத்துவாங்க. எதை குத்துவாங்க? இங்கனையும் நெஞ்சு குத்துவாங்க. சரி இங்கனையும் குத்துவாங்க. ஆமா குத்துவாங்க. தெம்பு இருக்குதா? இல்ல. அடிவாங்க தெம்பு இருக்கு? இல்ல. வயசான காலத்து இந்த வேலை தேவையா? தம்பி புரிகாஷ், சரி நான் உங்க மேல உங்க 4 பேர்த்துக்கிட்ட நான் சொல்லிட்டு ஒரு போலாம்னு ஒரு ஆசை. மந்திரி வேலை வேணாட்டு போறீல? ஆமா. இந்த பொண்டாட்டி போட்ட சபதம் இன்னைக்குதான் கணக்க பேசுறேன். காலி பெட்டு தூளி பெட்டு அடுத்தது கம்பளியும் பெட்டு. இன்னைக்கு இந்த தலைவாசல் இருந்துகிட்டு கணக்கா பேசுற தலைவாசம் புரிகாஷ். எப்படி எப்படி ஆச்சு பேசுறேன்னு பாத்தியா? எத்தனை அடி வாங்கினாலும் எத்தனை குத்து வாங்கினாலும் பொண்டாட்டி போட்டு சவத்தை நிறைவேற்றுறா அவ தள்ளுவா. ஆமா 8 திருந்தக்குள்ள முடிச்சு வர சொன்னேன். விடியக்குள்ள முடிச்சு வர சொன்னேன். தள்ளுவா இப்ப சொல்லி முடிச்சுக்கோட்டு. ஏன் போயிட்டு வரட்டுமா? நம்ம மேல முடியல. ஆளு வருது மகாராஜா மகாராஜா. ஏன் மந்திரியாரு சிரிக்கிற? மந்திரியாரு நீதான் பாக்கணும். மகாராஜா மகாராஜா மந்திரியாரு நீங்க இருக்கிறப்ப தலைமையில பாதுகாப்பு இல்லையோ? இனிமேல் எனக்கு மந்திரி பதவி வேண்டாம் மகாராஜா. நான் போயிட்டு வரேன் மகாராஜா. பாப்பா 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 எது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். மந்திரியாரு என்னுடைய தம்பி ஊமத்திர பாண்டியன் விட்டு வந்ததற்காக தாங்கள் கோபித்துக் கொண்டு செல்லலாமா? மகாராஜா மதில் சிறந்த மந்திரிகளா தாங்கள்? உண்மை மகாராஜா. என்னுடைய தம்பி ஊமத்திர பாண்டியனும் கோபக்காரன் எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், நாட்டுள்ள பதிமக்கள் அனைவருக்கும் தெரியும். மகாராஜா என்னுடைய தம்பி வெட்ட வந்ததற்காக தாங்கள் கோபித்துக் கொண்டு செல்லலாமா? மகாராஜா எளிய பாண்டியர் கோபக்காரன் உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உன்னை வச்சிருக்க உட்கார்ந்து இருக்க 4 பேருக்கு தெரியும். வச்சிருக்கிற கத்திக்கு தெரியுமா? இல்ல கத்தியால போட போற கழுத்துக்கு தெரியுமா? சுத்துது கத்தி தலைவர் போது சுத்து பயந்து மகாராஜா. எதுக்கு நீங்க இருக்கிறப்ப இந்த அரண்மனையில பாதுகாப்பு இல்லை? இனிமேல மந்திரி பதவி வேண்டாம், அசல் வேண்டாம், நாங்க வேற மந்திரி கிளங்க வேண்டாம். நான் இருக்க வர உன்னுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துல இருந்து விடாது. நல்லதே சொன்னீங்க. நல்ல மரதவீர ஜாமியில செஞ்சு வச்ச பொம்மையாட்டு பேசுறீங்க. வெட்ட தப்பேன்னு சொன்னதில்லை, வெட்ட வேண்டாம் தப்பேன்னு சொன்னதில்லை, வெட்ட வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆமா எப்ப சொன்ன யாருக்கு தெரியும்? மகாராஜா மந்திரியாரே தாங்களுடைய கோபத்துக்காக தாங்களுடைய முகத்துக்காக காலையில கலக்கலாகும், மாலையில் மந்திரி பதவி மீண்டும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்க மகாராஜா. மீண்டும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். ஆகட்டும் மகாராஜா ஆகட்டும். மந்திரியாரே சென்ற காரியம் சிறப்பாக முடிந்து விட்டதா?
வட்டிக்கு தோல்வி அடைந்திருக்கின்றது. நான் சென்ற காரியம் சிறப்போடு முடித்து வந்தேன் மகாராஜா. ஆகட்டும் மந்திரியாரே. எல்லாத்தையும் சிறப்போடு முடித்து வந்திருக்கின்றேன். ஆகட்டும். ஆகட்டும் மகாராஜா. சிந்தை மகிழ்வீர மந்திரியே. சிந்தை மகிழ்வீர மந்திரியே. சீர்நெல்லு வாங்கிய வந்திரலா மந்திரி. சீர்நெல்லு வாங்கிய வந்திரலா. சன்னலு வாங்கியே வந்தோம் வரசை நாங்கள். சன்னலு வாங்கியே வந்தோம் வரசை நாங்கள். சிறிய தவறுண்டு நேர்ந்ததகை. ஐயோ சிறிய தவறுண்டு நேர்ந்ததகையா. என்னத்த வாருங்கள் நேர்ந்ததப்பா மந்திரி. என்ன தெரியவே சொல்ல வேண்டும் மந்திரி. என்ன தெரியவே சொல்ல வேண்டும். கை நாடகவி வரும் இன்னவென்றும் மன்னா. நலமுடன் சொல்கூரே கேளுமையா மன்னா. நலமுடன் சொல்கூரே கேளுமையா. நான் சீக்கிரமாகவே சொல்ல வேண்டும் மந்திரி. சிந்தைகள் அன்புதே எந்தனுக்கு மந்திரி. சிந்தைகள் அன்புதே எந்தனுக்கு. மந்திரியாரே, மகாராஜா. வட்டிக்காவது கடனுக்காக நண்பாங்கி வருகின்ற பட்டாபலை அடையாளமாக பெற்று சென்றாயல்லவா. மகாராஜா. சென்ற இடத்தில் சிறிய தவறொன்று நேர்ந்து விட்டது என்று வைக்கின்றாயே. மகாராஜா. என்ன நேர்ந்தது மந்திரியாரே? மகாராஜா தாங்களது பட்டவாளை வெட்டுக்கொண்டு ஆங்கில கைவசம் கொண்டு 136 பட்ட நிலையம் கடனாக வாங்கி வரும்படி சொல்லி பெரும்பட்டு சென்றிருந்தேன். பட்டல் கவர்ந்த கருப்பட தேவர் வேளாண் குடும்பம் பாண்டிய தேவர்கள் மூவருமே காவலிருந்தார்கள். அவர்த்து சென்று என்னுடைய மாமன்னார் வீரமண்டி கட்டமைச்சர் உங்கள்கிட்ட வட்டிக்கார கடனுக்காக நெல் வாங்கி வர சொன்னார் கூறினேன். உன்னுடைய மன்னன் நாட்டுக்கு வரி தர மாட்டான். நெல்லுக்கு மட்டும் வரி தருவனா பட்டி தருவனா மானம் கட்டவன் மதி கட்டவன் ரோசம் கட்டவன் செப்பு கட்டவன். மந்திரியாரே, மகாராஜா. மந்திரியாரே, மகாராஜா அவன் கூறிய வார்த்தை. அவன் கூறிய வார்த்தை. பிறகு அதற்கு பிறகு சம்பந்தமாக அவர்களுக்கும் கைக்கு வளைவு வந்துவிட்டது. அப்படியா? உண்மை மகாராஜா. தடுத்து நிறுத்தி விட்டீர்கள்வா? தடுத்து நிறுத்தி விட்டீர்கள் மகாராஜா. மதுரையில் சிறந்த மந்திரிகளவா தாங்கள்? உண்மை மகாராஜா. பிறகு மீண்டும் நம்ம வாசலை மீண்டும் பட்டமாலை கமைத்து ஐயா மாமன்னர் வீரமண்டி கட்ட சொல்லு உங்கள்கிட்ட வட்டக்கால கழுவுக்காக நெல் வைக்க வர சொன்னார். உன்னுடைய மன்னன் நாட்டுக்கு வரி தரமாட்டான். நெல்லுக்கு மட்டும் வரி தருவனா பட்டு தருவனா. நெல்லுக்கு கெதி கட்டுவன் ரோசி கட்டுவன் கப்பா கட்டுவன். மகாராஜா அவன் கூறிய வார்த்தை. அவன் கூறிய வார்த்தை. உண்மை மகாராஜா. பிறகு அதற்கு பிறகு கபலத்தமாக அவர்களுக்கும் கை கழுகள் ஏற்பட்டு கருப்பண தேவர் வேளாண் குடும்பம் பாண்டிய தேவர்களை மூன்று மற்றும் கொண்டு விட்டார்கள். மந்திரியாரே, என்ன இருக்கு என்ன தவறுகள் செய்து விட்டீர்கள் மந்திரியாரே? மகாராஜா. வட்டிக்காவது கடலுக்காக நெல் வாங்கியவர்கள் சென்று உண்மை மகாராஜா. நெல்லுக்கு காவலாக அந்த கருப்பண்ண தேவர் பாண்டிய தேவன் வேளாண்டி குடும்பத்தை கொன்றுவிட்டு நெல்லையும் கொள்ளையடித்து வந்து விட்டும் என்று தெரிவிக்கின்றாய் மகாராஜா. மந்திரியாரே, மகாராஜா. மதுரையில் சிறந்த மந்திரி தாங்கள் இருந்தும் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்து விட்டீர்களே மகாராஜா. மந்திரியாரே. மகாராஜா. வட்டிக்கு நெல் வாங்கி பாட நன்று போய் பப்புகள் செய்தீரோ மந்திரியே. பாளையத்தார் செய்த மோசத்தை நான் வந்தார். நான் என்ன செய்வேன் பிள்ளை மகன். கடனுக்கு நெல் வாங்கி நீங்கள் கடலுக்கு நெல் வாங்கி பாட நன்று போய் கலகம் இழுத்தீரோ மந்திரியே. நீங்கள் கலகம் இழுத்தீரோ மந்திரியே. கம்பளத்தார் செய்த மோசத்தை நான் வந்தார். நான் என்ன செய்வேன் பிள்ளை மகன். பட்டணத்தையும் கொள்ள செய்து மந்திரி பாண்டிய தேவரை கொள்ளலாமோ மந்திரி. பாண்டிய தேவரை கொள்ளலாமோ. மந்திரியாரே, மகாராஜா. வட்டிக்காவது கடனுக்காக நெல் வாங்கி வருவன சென்ற நெல்லுக்கு காவலாக இருந்த கருப்பண்ண தேவர் பாண்டிய தேவன் வேளாண்டு குடும்பத்தை கொன்றுவிட்டு நெல்லையும் கொள்ளையடித்து வந்து விட்டீர்களே மகாராஜா. அந்த விக்டோரியா ராணிகம்மாள் 6000 மைலுக்கு அப்பால் இருக்கும் அந்நிய நாட்டு வெள்ளக்காரனுக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருப்பான். உண்மை மகாராஜா. அந்த பட்டாளர்கள் ஒன்று சேர்ந்து நமது பாஞ்ச நாட்டை நோக்கி வந்து விட்டான். என்ன செய்வது மந்திரியாரே? மகாராஜா நமது பாஞ்சாலி சக்கம்பலம் இருக்கும் பொழுது வளர்ப்பு மகள் பகுதியில் எழுதவன் இருக்கும் பொழுது தோற்றுக்கு எந்த அவத்தையும் இழந்து விடாத மகாராஜா. எந்த அவத்தையும் இழந்து விடாத மகாராஜா. நமது பாஞ்சாலி சக்கம்பலம் இருக்கும் பொழுது வளர்ப்பு மகள் பகுதூர் உள்ளுக்கு தேவன் இருக்கும் பொழுது நமது பாஞ்சால குறிச்சிக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேர்ந்து விடாது என்று வைக்கின்றார். உண்மை மகாராஜா. ஆகட்டும் மந்திரியாரே. ஆகட்டும் மகாராஜா. நடந்தாக இருக்கட்டும். ஆகட்டும் மகாராஜா. போவது பற்றி பேச வேண்டும். ஆகட்டும் மகாராஜா. இப்பொழுது உன்னுடைய மகன் சிவசுப்பிரமணியன் காதலி விழா திருமண காரியத்தை நடத்த வேண்டும். உண்மை மகாராஜா. நமது ஊராகி ஓட்டப்பட ஆளுகிட்டு சென்று 3 திருத்தத்தில் முடித்துவிட்டு நமது பாஞ்சாலம் குறித்து வந்து சேர வேண்டும். மகாராஜா என்ன வார்த்தை மிக்க எல்லப்பா போட்டது ஓட்டு பலத்தை நடத்துவதா மன்னா நடக்காத காரியம். சரி ஏனென்றால்
தாங்கள் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி திருச்செந்தூர் வேலவனாலை சென்றிருந்தோம். கண்ணீர் வழித்து வண்ணமாகிறது. நீங்களால் பிரார்த்தனை வைத்தீர்கள். ஆண் குழந்தை வந்துவிட்டால் திருச்செந்தூர் வேலவன் ஆலயத்திலே மொட்டடித்து அவள் கால விழா நடத்துவோம் என்று சொல்லி பிரார்த்தனை வைத்தீர்கள். அந்த விபத்து பிரதேசத்தில் வந்தவனுக்கு திருச்செந்தூர் அழைத்து செலுத்த வேண்டும். முருகமசு கொண்டவன் முருகநாமத்தை பேர்நாமத்தை கொண்டவனுக்கு திருச்செந்தூர் அழைத்து செலுத்த வேண்டும். மகாராஜா திருச்செந்தூர் அழைத்து செலுத்த வேண்டும். மந்திரியாரே, மகாராஜா உன்னுடைய விருப்பம் போல் திருச்செந்தூரால் சென்று முருகப்பெருமான் ஆலயத்தில் நடத்திவிட்டு வாருங்கள். இருந்தாலும் யாரார்கள் செல்ல வேண்டும்? அங்கு நீங்கள் வர வேண்டும், இளைய பாண்டியர் வர வேண்டும், அக்கா தங்கை 6 பெண்கள் வர வேண்டும், நாட்டு மன்னர்கள் எல்லோரும் வர வேண்டும், பட்டத்தறிஞ்ச வெள்ளையம்மாள் பகுதூர் வெள்ளையதேவர் எல்லோரும் வர வேண்டும். மகாராஜா மந்திரியாரே, மகாராஜா நான் வருவதற்கு சமயம் சந்தர்ப்பம் இல்லை. மகாராஜா நாங்கள் வராவிட்டால் பல நாட்டு மன்னர்கள் உன்னுடைய அரசர்கள் இருவர்கள் ஒருவருக்குள் மந்திரி வழி என்று சொல்லி உண்டவோன் ஒரு நாட்டு மன்னர்கள் இழிவாக வார்த்தையில் பேசுவதல்லவா? மந்திரியாரே, மகாராஜா நான் வந்தாலும் ஒன்றுதான், என்னுடைய தம்பி ஊமத்திர பாண்டியன் வந்தாலும் ஒன்றுதான். என்னுடைய தம்பி ஊமத்திர பாண்டியனும் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 போர்ப்படை வீரர்களும் என்னுடைய அரண்மனை தங்குவார்களும் அனைவருமே சென்று சிறப்பாக 3 திருத்தங்கள் முடித்துவிட்டு நமது பாஞ்சாலம் குறித்து வந்து சேர வேண்டும். ஆகட்டும் மகாராஜா. சென்று வருகிறேன் மகாராஜா. போய் வருகிறேன் மகாராஜா. மந்திரி தானாவதி பிள்ளை அண்ணவருடைய மகன் சிவசுப்பிரமணியன் காதலி விழா திருமண காரியத்தை திருச்செந்தூர் ஆலயத்தில் வைத்திருக்கின்றார். மந்திரி இருவருமே வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கின்றார். நான் செல்வதற்கு சமீப சந்தர்ப்பம் இல்லாத காரணத்தால் என்னுடைய தம்பி ஊமத்திர பாண்டியை அழைத்து திருச்செந்தூர் ஆலயம் அனுப்பி வைக்கிறேன். ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கேட்டவளை காணோமடா இறைவா, கூட்டி சென்ற இடமேதடா. ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கேட்டவளை காணோமடா இறைவா, கூட்டி சென்ற இடமே எதடா. ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கேட்டவளை காணோமடா இறைவா, கூட்டி சென்ற இடமேதடா. விரும்பி வரும் நேரத்திலே அரும்பி நிற்பால் கண்ணி என்று விரும்பி வரும் நேரத்திலே அரும்பினி பால் கட்டியது. விரும்பி வரும் நேரத்திலே அரும்பி நிற்பால் கண்ணி என்று விரும்பி நானும் வந்தேனடா இறைவா, விண்வெளியை மறைத்தாயடா. காடு வெட்டி தோட்டம் விட்டேன், கண்ணீரா கொடி வளர்த்தேன், காடு வெட்டி தோட்டம் விட்டேன், கண்ணீரா கொடி வளர்த்தேன், தோட்டத்தை அழித்தாயடா இறைவா, ஆட்டத்தை முடித்தாயடா. ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கேட்டவளை காணோமடா இறைவா, கூட்டி சென்ற இடமேதடா. பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக்கொண்டார். பருவத்தை எடுத்துக்கிட்டு உருவத்தை எடுத்து கொண்டார்.
வைக்கின்றேன். கூட பிறந்துட்டாங்க குலமணிய கூட பிறந்திட்ட குலமணிய கோபக்கர சிங்கமே ஓடிவாடா தம்பி, கோபக்கர சிங்கமே ஓடிவாடா. மீண்டும் எதற்காக அளித்திருந்தார்? மதிப்புக்குரிய மந்திரிடம் தானாவதி பிள்ளை என்னுடைய மகன் சிவசுப்பிரமணியன் 5 வயது பால்களுக்கு காதலி விழா திருமண பாடம் நடத்த வேண்டும் என்று திருச்செந்தூர் அழைத்து வைத்திருக்கின்றார் மந்திரி. இருவருமே வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தார். நான் செல்வதற்கு சமயம் சென்றப்பமில்லாத காலத்தால் தாங்கள் சென்று தங்கள் முன்னிருந்த அந்த திருமண காரியத்தை சிறப்பாக முடித்துவிட்டு வர வேண்டும் தம்பி. அண்ணா என்ன சொல்கிறாய்? நம்மளுடைய மந்திரி மகன் சிவசுப்பிரமணியனுடைய காது குத்து காதலி விழா திருச்செந்தூர் ஆலயத்தில் வைத்திருக்கின்றோம். தம்பி உண்மை சென்று வர வேண்டும். காதல் விழாவை முடித்துவிட்டு விரைவாக பாஞ்சாலத்திற்கு வந்து சேர வேண்டும் தம்பி என்று சொல்கிறார். உண்மைதான் தம்பி. அண்ணா உன்னை தண்டும் தன்மையாக நம்மளுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் விட்டுவிட்டு தம்பி நான் மட்டும் எப்படி என்ன திருச்செந்தூர் ஆலயம் போவேன்? எப்படி தனிமையாக விட்டு செல்வேன்? உங்களை விட்டு பிரிவாதல் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் விட்டுவிட்டு நான் மட்டும் எப்படி என்ன? உண்மைதான் தம்பி. மந்திரி வீட்டுக்காரி வாங்கிவிட்டதல்ல தம்பி. இருவரில் யாராவது ஒருவர் சென்று தாராட வேண்டும். செல்லாவிட்டால் நம்மை போன்ற அரசர்கள் மன்னர்களும் நம்மை பற்றி இழிவாக பேசுவார்கள் தம்பி. அண்ணா
யார் யார் செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும். தம்பி ஊமத்திர பாண்டியா, தங்கள் ஒருவராக செல்லவில்லை. 1000 கம்பளம், 100 பரிவாரம், 64 போர்ப்படை வீரர்களும் நமது அரண்மனை தங்கவார்களும் அனைவருமே சிறப்பாக 3 தினத்துக்குள் முடித்துவிட்டு நமது பாஞ்சாலம் குறித்து வந்து சேருவேன். அப்படியே போய் வருகிறேன் அண்ணா. இவர்கள் தம்பி அண்ணா தம்பி, அப்படி நான் திருச்செந்தூரம் சென்று விட்டால் நம்மளுக்கோ அல்லது கோட்டைக்கோ ஏதேனும் ஆபத்துக்கள் வந்தால் நான் எப்படி அறிவேன்? முன்னோர்கள் கட்டி வைத்திருக்கின்ற வெங்கல முரசை பகட பகன அழைத்த அபாய நகரம் விளங்குவேன். எப்படி என்றால் தம்பி, பகட மகனை தனலுக்கு நல்லா அவையன காரணமே உலகமே அண்ணா அவத்து ஏமாத்து என்று சொல்லி அண்ணா அவையன காரணம் பண்டிகை ஏமாத்து என்று சொல்லி அதை கேட்டவுடன் அது சீக்கிரமாக வந்து சேர வேண்டும். நமக்கு பாஞ்சாலம் குறிச்சி தம்பி ஊமத்திர பாண்டியா, திருச்செந்தூராலயம் செல்வதற்கு முன்பதாக நமது கம்பளத்தார்கள் வரவழைத்து நமது பாஞ்சாலம் குறிச்சி முன்பதாக நமது குல ஆசாரப்படி தேவராட்டம், சேர்வையாட்டம், பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடிகள் சொல்லக்கூடிய அனைத்து ஆடல் பாட்டுகள் நடத்திவிட்டு அதற்கு பிறகு செல்ல வேண்டும் திருச்செந்தூராலயம். அப்படி அழைத்து செல்வேன். போய் வாருங்கள். இப்பொழுது கம்பளத்தார்கள் அழைத்து சீக்கிரமாக திருச்செந்தூராலயம் செல்ல வேண்டும். அழைக்கின்றேன் கம்பளத்தார்களை. பட்டியப்பட்டி சீட்டாளிதி என்ற 16 வட்டி சேனதலம். 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 அத்தி குளத்துக்கு கத்தி நாயக்கலாம் அவரை பட்டிக்கு முத்து நாயக்கலாம். அத்தி குளத்துக்கு முத்து நாயக்கலாம் அவரை குளத்துக்கு கத்தி நாயக்கலாம். இத்தனை கப்பலம் வந்து கூடி நீங்கள் ஏகி வர வேண்டும் மரமடைக்கு. இத்தனை கப்பலங்கள் ஒன்று கூடி நீங்கள் ஏகி வர வேண்டும் மரமடைக்கு. நீங்கள் புலிப்பட்டியில் அழிகின்ற நீங்கள் முத்தமலையங்கள் வருக வேண்டும். புலிப்பட்டியில் அழிகின்ற நீங்கள் முத்தமலையங்கள் வருக வரும். இப்பொழுது கம்பளத்தாரில் அழைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து சிங்கார மேடையில் அமர்கிறேன். ஏன் கம்பளத்தாரிலே சீக்கிரம் ஓடி